தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். உலகம் முழுவதும் விரைவு கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் இனிய இரவு வணக்கம். தீர்வை நோக்கிய ஒரு அடி முன்னே என்பதை இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறது காவிரி நியூஸ் தொலைக்காட்சி. அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு வலையில் சிக்கும் தமிழக மீனவர்கள். இது குறித்து தான் இன்றைய தினம் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக தென்னிந்திய மீனவர் நலச்சங்கத்தின் தலைவர் பாரதி, பாஜகவின் கருணாகராஜன், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தோழர் தியாகு ஆகியோர் அரங்கத்திற்கு வருகை தந்துடன் அவருடன் உரையாடுவதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்து விடுவோம். உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா நியமனம். தலைமை நீதிபதி கெஹர் ஓய்வு பெறுவதால் மத்திய அரசு அறிவிப்பு. வரும் 10ஆம் தேதி முதலமைச்சர் பழனிசாமி டெல்லி பயணம். குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். நெடுந்தீவு அருகே புதுக்கோட்டை மீனவர்கள் 53 பேர் சிறைப்பிடிப்பு. 15 படகுகளையும் சிறைப்பிடித்துச் சென்றது இலங்கை கடற்படை. தமிழக மீனவர்கள் கைதுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். முதலமைச்சர் மூலம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி. வரும் 22ஆம் தேதி வங்கி ஊழியர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம். அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு. கச்சராயன் ஏரியை பார்வையிட ஸ்டாலினுக்கு அனுமதி. தடுத்து நிறுத்தப்பட்டது அரசியலமைப்புக்கு எதிரானது என உயர்நீதிமன்றம் கருத்து. வலையில் சிக்கும் தமிழக மீனவர்கள். இது குறித்து தான் இன்றைய தினம் நாம் வாதிக்க இருக்கிறோம். பொதுவாக மன்னார் வளைகுடா, பாகிஸ்தான் சந்தி உள்ளிட்ட தென் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது அவர்கள் வலைகளை விரித்தால் மீன்கள் சிக்குவது வழக்கம். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இலங்கை கடற்படையிடம் மட்டுமே அவர்கள் சிக்கி வருகின்றனர். இது குறித்து தான் இன்றைய நாம் பேச இருக்கிறோம். பாரதி, உங்ககிட்ட தான் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். குறிப்பாக பிரதமருடைய நரேந்திர மோடி பதவியேற்புக்கு பிறகு இலங்கையுடனான உறவுகள் ஓரளவுக்கு சுமூகமான போக்கு ஏற்பட்ட பிறகு தமிழக மீனவர்கள் சுடப்படுவதும் கைது செய்யப்படுவதும் குறைந்து வருவதாக மத்திய அரசும் கூறி வருகிறது, மாநில அரசும் கூறி வருது. இந்த சூழலில் தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடி பதவி ஏற்கும்போது மற்ற எல்லா முதல்வர்களை அதாவது கடலோர மாநிலங்களில் இருந்த முதல்வர்களை பொறுத்த வரைக்கும் குஜராத், அதுவும் ஒரு நமக்கு இன்னைக்கு கண்டிப்பா நிச்சயமா இந்த மீனவர்களோட பிரச்சனை நிச்சயம் அவருக்கு தெரியும். அவர் பிரதமரா பொறுப்பேற்ற பிறகு நிச்சயமா மீனவர்கள் அவர் நீண்ட கடற்கரை எல்லையாக கொண்ட ஒரு மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து மிக விரைவில் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல சுமூகமான இதை கொண்டு வருவார் நாங்கள் நினைச்சோம். ஆனால் அது எல்லாம் பொய்யை அப்படின்றத அவர் இதுக்கு முன்னால் இருந்த பிரதமர்களை போல தானும் அதே போல் அப்படின்றத நிரூபிச்சிருக்கார். இன்றைக்கி மீனவர்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைன்றதோ, மீனவர்கள் ஆழ்கடலுக்கு கொண்டு போக போகிறேன் அப்படின்றதோ, இது எதையை பற்றியுமே இலங்கையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கடற்படையும் சரி துளி கூட கவலையே படலைன்றதை அவங்க முதல் அந்த 83 முதல் துப்பாக்கி சூடை நடத்திட்டு தமிழக மீனவர்களை என்னைக்கு கைது செய்ய தொடங்கினாங்களோ அதே போக்கு தான் இன்னி வரைக்கும் நடந்துன்னு இருக்க தவிர எந்த பிரதமரை இந்தியாவில் வரக்கூடிய எந்த பிரதமரை பற்றியும் அவங்க கவலைப்படலை. இந்தியாவில் மீனவர்களுக்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையை பற்றியும் அவங்களுக்கு துளியும் அக்கறை. இலங்கை கடற்படை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்றால் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள், எல்லை தாண்டி அதிக அளவுக்கு ஊடுருவுகிறார்கள், இழுவை மடி வலையை பயன்படுத்துகிறார்கள், இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இது உண்மைதானா? பாரம்பரிய மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடலில் எல்லை இல்லைன்றது தான் உண்மையான விஷயம். வர்த்தக ரீதியான கப்பல்களுக்கோ வணிக பாரம்பரிய மீனவர்கள் தான் கட்டுமரம் மாதிரியான சிறிய அளவு படகுகள் வச்சிருப்பாங்க தவிர இது மாதிரியான விசைப்படகுகள் பெரிய அளவுக்கான படகுகள்லாம் அவங்க கொண்டு போக மாட்டாங்க. அப்படின்றப்ப இது எல்லையே வரையறை இருக்கக்கூடாது என்பது நிச்சயமான ஒரு பொதுவான கற்பனையான இருக்கலாம் தவிர நடைமுறையில் சாத்தியம் தானே? அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விசைப்படகுகள் அது பெரிய அளவில் இருக்கக்கூடிய இதுன்னு நினைக்கிறது முதல் தப்பு. வெறும் கட்டுமரத்தில் இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு சாதாரண வல்லத்திலையும் விசைப்படகுலையும் தான் வந்திருக்கும். அதாவது பிரம்மாண்டமான கப்பல்ன்றதெல்லாம் இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்குது. அதுதான்
பயமுறுத்தக்கூடியது. அதில் தொழில் செய்கிறது தான் இப்போ இருக்கு. டன் கணக்கில் பிடிக்கக்கூடிய நிச்சயமா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு சாதாரண பாரம்பரிய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அதே நடைமுறையில் இருக்கிறது. இப்போ எல்லை வந்து கண்டிப்பாக இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னா அது 2 நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லைன்றது ஒன்று இருக்கணும். அதில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொழில் ரீதியாக மீனவர்கள் தாண்டி போறாங்க அப்படின்றத மீண்டும் குற்றச்சாட்டு. அதாவது ஒரு எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, கரையிலேருந்து 12 கடல் மைல் வரைக்கும் அந்த நாட்டோட எல்லைன்றது உலகம் முழுவதும் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்கே வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த கச்சத்தீவு பகுதின்றது கிட்டத்தட்ட வெறும் 11 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், 11 கடல் மைலுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதனால் இது வந்து என்னதான் அவங்க சொன்னாலும் இது வந்து நம்மளோட எல்லைக்குள்ளே இருக்குன்றது ஒரு விஷயம். இப்போ எல்லை தாண்டி நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே இந்தியாவும் சரி தமிழகமும் சரி 2 நாடுகளுமே சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னால் பல நூறு ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் இலங்கையில் போய் மீன் பிடிக்கிறதும், இலங்கை மீனவர்கள் தமிழக எல்லையில் வந்து மீன் பிடிக்கிறதும் பரஸ்பரம் இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து ஏதோ தமிழக மீனவர்கள் இலங்கை இப்போ உலகம் முழுவதும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மக்கள் வந்து எல்லை தாண்டி போகிறது சாதாரண விஷயம். இது வந்து பருவநிலை இதுவாக இருக்கலாம், இல்லை காற்றோட்டமாக இருக்கலாம், நீரோட்டமாக இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்குது. இவங்க போய் மீன் பிடிக்கிறத தவிர வேறு ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் இது குற்றமாக கருதலாமே தவிர மற்றபடி எல்லை தாண்டி பிடிக்கிறதே தப்பு அப்படின்னு எந்த நாடுமே வைக்காத ஒரு குற்றச்சாட்டு. இலங்கை மீனவர்கள் தமிழக எல்லைக்குள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி அவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கான சம்பவங்கள் உண்டா? வெறும் நம்ம தமிழக எல்லை மட்டும் இல்லை, தமிழக எல்லை மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்துக்கு போகிறாங்க, அங்கே ஆந்திரா, அங்கே ஒரிசா, அப்படியே தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் இதே இலங்கை மீனவர்கள் எல்லையை தாண்டி நம்ம இந்திய கடற்படை என்ன பண்ணுறது? இப்போ இந்திய கடல் அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரடியாக மீனவர்கள் வந்து மாட்டினா மட்டும் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லை தாண்டி அந்த தொழில் செய்கிறதுன்றதுன்னா நாம் அவங்கள வந்து நம்ம அந்த மாதிரி அச்சுறுத்துறதோ இல்லை துன்புறுத்துறதோ இல்லை சுடுறதோ கொள்றதோ எதுவுமே இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது. மாறா தமிழக மீனவர்கள் வந்து அப்படி எல்லை தாண்டும் போது கூட நீங்கள் வந்து கைது செய்யுங்க, விசாரிங்க, மறுபடியும் பரஸ்பரம் 2 நாடுகளுக்குள்ளேயும் இருக்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வெளியே உடனடியாக அவங்க விடுதலை செய்யலாம். இப்படி நல்ல நடைமுறை நிறைய இருக்குது, பல்வேறு நாடுகள்லேயும் இருக்குது. இது எதையும் கடைபிடிக்காமல் தொடர்ந்து ஏதோ ஒரு எதிரி நாட்டில் இருந்து யாரோ மாட்டின ஒரு இவங்களை போல தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை நடத்துறது. தொடர்ச்சியாக உலக நாடுகளில் இது போன்று 2 நாட்டு மீனவர்கள் பரஸ்பரம் கைதாவதும் இல்லாட்டி விடுவிக்கப்படுவதும் இல்லைன்னா மாநிலங்களுக்குள்ளாக அண்டை மாநிலங்களுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க, எங்களுடைய வளத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றதும் காலங்காலமாக இருந்து வருவது. ஆனால் இந்தியா இலங்கை விவகாரத்தில் தமிழக மீனவர்கள் குறிப்பாக மீண்டும் கடந்த 30 ஆண்டுகளாக 530 பேர் இதற்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. சமீப காலமாக படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு, படகுகள் விடுவிக்கப்படாத சூழ்நிலை இருக்கு. இது மீன்பிடி தொழில் என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக இதுக்கான முகாந்திரம் என்ன? இப்போ 48 இலங்கை சுதந்திரம் பெற்றுச்சு. 48லிருந்து 83 வரைக்கும் இதுபோல் பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கலைங்கிறது மட்டுமல்ல, அந்த பக்கமும் தமிழ் மீனவர்கள் தான், இந்த பக்கமும் தமிழ் மீனவர்கள் தான். இவர்கள் இப்போ இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான வரலாறு என்பதெல்லாம் 50-60 ஆண்டுகால வரலாறு. ஆனால் தமிழர்களுக்கான வரலாறு என்பது பல 1000 ஆண்டுகால வரலாறு. அது நம்ம அங்கே போய் மீன் பிடிக்கிறது, அவங்க இங்கே வந்து மீன் பிடிக்கிறது மட்டுமல்ல, எங்கள் வேதாரண்யம் கோடிக்கரையிலேருந்து அங்கே போய் பொண்ணு எடுக்கிறது, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, பொருள் வாங்கிட்டு வர்றது, வியாபாரம் செய்வது, கொள்வினை, கொடுப்பினை, கொள்முதல், விற்பனை எல்லாமே நமக்குள்ளே உண்டு. இது வெறும் இங்கே வந்து கல்யாணம், அங்கே வரவேற்பு, இங்கே மருவுங்க, இப்படி நடந்திருக்கு. வண்டி கட்டிட்டு போகிற மாதிரி படகு கட்டிட்டு போகிற காலகட்டம்லாம். அதனால் இந்த 83 தான் இதுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குது. அங்கு ஜூலை படுகொலையும் அதற்கு பிறகு தீவிரமடைந்த விடுதலைக்கான போராட்டமும் தமிழர்களை இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு அரசாக சிங்கள அரச பயங்கரவாதத்தில் ஈடுபடும் போது அந்த தமிழர்களாக இருந்தாங்கன்னா இந்த தமிழர்களாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அவங்க உதவியாக இருக்கிறவங்க, எனவே இவங்களை அழிக்கணும் என்ற அந்த பகைமை என்பது 83லேருந்து ஆரம்பிக்குது. அந்த போராட்டம் நீடிக்கிற வரைக்கும் தீவிரமாக நடந்துச்சு. நீங்கள் இடையில கூட கேட்டீங்க அந்த மீனவர்கள் இங்கே வர்றாங்களான்னு. உண்மை என்னென்னா, போர் தீவிரமடைந்த பிறகு அந்த நாட்டில் மீன்பிடி தொழில் அடையோடு தடை செய்யப்பட்டுடுச்சு. 2002 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் ஏற்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையில் 3 விதிகளில் ஒரு விதி என்ன சொல்லுதுன்னா, மீன்பிடி தொழிலை அனுமதிக்கணும்னு கேட்குது. ஆனால் நடைமுறைப்படுத்தினாங்களான்னா இல்லை. இப்போ இந்த 2009 இன அழிப்பு போர் முடிந்ததற்கு பிறகுதான்
அந்த மீனவர்கள் மீண்டும் மீன் பிடிக்க வர்றாங்க. அப்ப நீங்க சொல்ல குறிப்பிட்டது போல 1983 துவக்கம் என்றால் 2011 அதற்கான முடிவாக கருத்தில் கொள்ளலாமா? அதற்கு பிறகாச்சும் நிலைமை சுமூக சீரடைஞ்சிருக்கணும். சும்மா சீரடைய விடாமல் செய்வது யாருன்னு இப்ப நம்ம கேட்கிறோம். இங்கிருந்து அங்கிருந்து 2 பக்கமும் மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஏன்னா இது ஒரு பாக்கு நீரிணை என்பது ஒரு குறுகிய நிலப்பகுதி, நீர்ப்பகுதி. இது ரொம்ப ஆழமான கடலும் கிடையாது. நீங்க வடகடல் தென்கடல் என்று போகும்போது அதுக்கான ஆழமான பகுதிகள்லாம் இருக்கு. தைவான்ல இருந்து டிராலர்ஸ் வந்து இங்க மீன் பிடிச்சுக்கிட்டு போறாங்க வங்க விரிகுடாவில். இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கமும் அதே போல இந்து மகாக்கடல்லையும் பிடிக்கிறாங்க. இந்த இடையில இருக்கிற இந்த பகுதிக்குள்ள இந்த டென்சிட்டி இருக்கு பாருங்க, மீனவர்கள் அடர்த்தி இது அதிகம். எனவே மீனுக்கு இயல்பா போட்டி வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது அதை முறைப்படுத்தி சில நாட்கள் இப்படி நம்ம இங்கேருந்து கூட சில நாள் அனுமதிக்கிறோம், சில நாள் அனுமதிக்கிறோம், இத்தனை நாள்னு ஒதுக்கி கொடுக்குற மாதிரி அவர்கள் என்ன முன் வந்தார்கள்னா, இலங்கை மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் என்ன முன் வந்தாங்கன்னா, கச்சத்தீவு பகுதியிலேயே அவர்கள் மீன் பிடிப்பதற்கு நாங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு அனுமதிக்க தயாராக இருக்கோம். 120 நாளா 230 நாளா. ஆமாம், இந்த பேரம்லாம் நடந்துச்சு. உடன்பாடு வரப்போகிற நேரம் இலங்கையினுடைய அமைச்சர் தலையிட்டு ஒரு நாள் கூட அனுமதிக்க முடியாது, ஏனென்றால் இவர்கள் கச்சத்தீவுக்கு மீண்டும் உரிமை கொண்டாடுவதற்கு இது வழிவகுத்துறோம் என்று சொல்லி அதை தடுத்துட்டாங்க. இல்லைன்னா 2 தரப்பு மீனவர்களும் உடன்பாடு கண்டு இந்த மீன்பிடி தொழிலை மீன்பிடி தொழில் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியாக மட்டுமே, அரசியலாக ஒரு தமிழர் விரோத அரசு அங்கே இருக்கிறதுனாலையும் அதை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இங்கே அரசு இல்லை. இப்போ இன்னைக்கு திரு ஜெயக்குமார் சொல்றார், நாங்கள் வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை, இந்த உரிய நடவடிக்கைங்கிற வார்த்தையை என்ன எத்தனை நாளாக கேட்குறோம். இது நீங்க குறிப்பிட்டது போல ஜெயக்குமார் இந்த தமிழக மீனவர்கள், அதாவது மீனவர்கள் 53 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை இப்போ ஒரு பேட்டியை நம்ம பார்த்துடலாம். இது போன்ற ஒரு கண்டிக்கத்தக்க செயலில் இன்றைக்கு வந்து மீனவர்களை கைது செய்து இன்றைக்கு அழைத்து சென்றிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய செயலாக இருக்கிறது. அவர்களை விடுவிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு விரைவிலேயே இப்பொழுது கடிதம் எழுத உள்ளார்கள். எனவே விரைவிலேயே அவர்கள் வந்து விடுதலை செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் ஜெயக்குமார் அவருடைய, தமிழக நிதியமைச்சர் மீனவல்துறை அமைச்சருமான ஜெயக்குமார் அவருடைய கருத்து. இந்த கடிதம் எழுதுவது எந்த விதத்தில் ஒரு பலனை தரும்? ஏனென்றால் திமுக முதலமைச்சராக இருந்த போதும், கர்நாடக முதலமைச்சராக இருந்த போதும், அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போதும் இத்தகைய கடிதங்கள் 100 கடிதங்கள் எழுதப்பட்டு விட்டது. தற்போது அந்த வரிசையில் எடப்பாடி பழனிசாமி இணைகிறார். அவ்வளவுதானே? கடிதங்கள் எழுதுறாங்கிற அந்த நடைமுறையையே நான் வந்து கேலி செய்ய விரும்பலை. சரி, ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணுங்கிறீங்க? கடிதம் எழுதலாம் பிரதமருக்கு. என்ன முக்கியம்னா கடிதம் எழுதுறாரா இல்லையாங்கிறதில்ல, கடிதத்தில் எழுப்புகிற கோரிக்கை என்ன, இதான் இங்கே முக்கியம். இப்போ நாம் என்ன கேட்குறோம், 500க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எல்லை தாண்டி போனவங்க மட்டும் இல்லை, இங்கே கரையேறி வந்து சுட்ட நிகழ்ச்சிகள் உண்டு. எங்கே நம்ம கரையேறி வந்து நம்ம எல்லைக்குள் சுட்ட நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலாவது இந்திய அரசு ஒரு நிகழ்ச்சியிலாவது இந்திய அரசு உறுதியான நிலைப்பாடு எடுத்து சுட்டவனை என்னிடம் ஒப்படை, நான் கொலை வழக்கு போடுவேன்கிற நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்களா? அந்த நிலைப்பாடு எடுக்குமாறு தமிழக முதல்வர் வலியுறுத்துகிறார். இதே கேள்வியை தான் நான் வந்துட்டு பாஜக திரு கருணாநிதி உங்களிடம் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். ஒட்டுமொத்த மிக நீண்ட கடற்கரையை கொண்ட ஒரு இந்திய பகுதியில் குஜராத் வருகிறது, மகாராஷ்டிரா வருகிறது, கர்நாடகா வருகிறது, கேரளா வருகிறது, ஒரிசா வருகிறது, மேற்குவங்கம் வருகிறது. ஆனால் அந்த மாநிலங்களில் மீனவர்கள் பிற நாட்டு கடற்படையால் கைது செய்யப்படும் போதோ, தாக்கப்படும் போதோ, வழிப்பறி செய்யப்படும் போதோ அதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கை தமிழக மீனவர் விவகாரத்தில் சற்று சுருக்கமாக இருக்குது என்ற ஒரு எண்ணம் தமிழக மீனவர் மத்தியிலே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு பொய்யான கருத்தை பதிவு பண்றீங்க. நீ பாகிஸ்தான்ல எத்தனை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். 493 பேர் பாகிஸ்தான் இருக்காங்க, குஜராத் மீனவர்கள். அவங்களுடைய ராமேஸ்வரத்தில் பேசும்போது பாரத பிரதமர் அவர்கள் பேசும்போது சொன்னார், குஜராத்லையும் தமிழ்நாட்டிலையும் இந்த பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்லி. தமிழ்நாட்டில் ஈழப்போர் நடைபெற பொழுது இங்க இருக்கிற அங்க இருக்கிற பிரச்சனைகள் நம்ம எல்லாருமே நல்லாவே தெரியும். நமக்கு இங்க இருக்கிற மீனவர்கள் எல்லாம் பல்வேறு வகையில சந்தேகப்படுத்தப்பட்டு பல அச்சுறுத்தலுக்கு ஆளாகி, கொடுமைக்கு ஆளாகி, நிச்சயமாக அது தமிழர் விரோத அரசுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகுதான் அவங்க கொட்டம் கொஞ்சம் ஒடுக்கப்பட்டது. இல்லாட்டி தினசரி இன்னைக்கு ஒரு அணையின் நீர்மட்டம் போல தினசரி இன்னைக்கு அங்க என்ன நடந்தது என்ற பாட்டத்தோடு தான் பத்திரிகையை பார்த்து கொண்டிருந்தோம். அதுல நீங்க மாற்று கருத்தை சொல்ல முடியாது. நீங்க பிரிட்டோ வந்து கரையேறி சுட்ட மாதிரி அண்ணன் தியாகண்ண சொன்னோம், நீங்களும் அது போலதான் பிரிட்டோ சுடப்பட்டாங்க. அந்த சம்பவம் நடந்த போது அவர்கள் இந்த இதே கருத்தை தான் இதே ஊடகத்தில் பதிவு செய்திருக்காங்க. நீங்க தயவு செய்து புரிஞ்சுங்க, நள்ளிரவு நேரங்கள்ல கடற்கரை உள்ள வந்து கடல் பகுதியில சுட்டாங்கிறது நம்ம எல்லாருமே படிச்ச செய்தி.
ஆனா நீங்க அது போன்றுதான் கரையிலே வந்து சுட்டார்கள்னு ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணீங்க டிவில. தவறு. இதே இல்ல தவறு. பிரிட்ஜாவுடைய அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. குடும்பத்தினரே இதே கருத்தை பதிவு செய்திருக்காங்கன்றதா என்னுடைய கூற்று. நீங்க தொடர்ந்து பேசுங்க. நீங்க பிரிட்டோ அவர்கள் அந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதுக்கு கண்டிச்சோம். இந்திய அரசு கண்டிச்சிச்சு, சுஷ்மா ஸ்வராஜ் கண்டிச்சாங்க. இன்றைக்கு அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு மத்திய அரசு வேலை கொடுத்திருக்கிறது. 5 பேர் போதைப் பொருள் கடத்தினார் என்று சொல்லி தமிழக மீனவர்களை இலங்கை அரசு தூக்கு தண்டனை கைதியாக அங்கே ஒடுக்கப்பட்டு தூக்கு தண்டனை தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்களை மீட்டு கொண்டு வந்தது இன்றைய மத்திய அரசு. சுற்றி இருக்கிற நாடுகள் பிரச்சனைகள் இன்றைக்கு பாக் ஜலசந்தி அண்ணா சொன்ன மாதிரி கூப்புற தூரம் இன்னைக்கு மீன் பிடிக்கிற அந்த எல்லையை தாண்டி எப்படி அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லையை தாண்டி போறது தெரியுமா, எப்படி தெரியும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு மிதவை இருக்க பல பேர் எல்லாருக்குமே தெரியும். எல்லை தாண்டி தான் மீன் பிடிக்க முடியும். பாரம்பரியமாக நாம் மீன் பிடிக்கிற பகுதி, அதை யாரும் மறுக்கவோ பொய் சொல்லவோ கூடாது. இது நம்ம மீனவர்களுக்கும் தெரியும், அங்க இருக்க மீனவர்களுக்கும் தெரியும். தியாக சொன்ன மாதிரி போர் நடக்கிற காலங்கள்ல அங்க இருக்கிற தமிழ் மீனவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தொழில் பண்ண முடியல, அப்படியே இருந்தாங்க. சரி, இங்க என்ன நிலைமை? 4 நாட்கள் நாட்டு படகு மீன் பிடிக்க போலாம். அன்னைக்கு போற அன்னைக்கு எந்திர படகுகள் உள்ள போக கூடாது. எந்திர படகுகள் போற அன்னைக்கு நாட்டு படகுகள் போகாது. இந்த எந்திர படகுகள் அந்த 9 நாட்டிகள் மைல் தாண்டி வலைய விரிச்சு ஸ்டார்ட் பண்ணாலே எல்லை தாண்டிடுவோம். அது ஒரு குறுகிய பகுதி, அவங்களை தாண்டி போகாதுன்னு சொல்லவும் முடியல. இது ஒரு இக்கட்டான நிலைமை. இதுல அரசியலுக்கும் 2 நாடுகளுக்கு இருக்கிற உறவு பிரச்சனை எல்லாமே இதுல வந்து பாதிக்கப்படுகிறது. அது எப்படி சுமூகமாக கொண்டு செல்ல முடியும் அப்படி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நான் இன்றைக்கு கேரளாவில் இத்தாலி நாட்டினர் அங்க இருக்கிற மீனவர்கள் 2 பேரை சுடும்போது அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அவர்கள் சிறையடைக்கப்பட்ட விவகாரம் என்ன, அதே காரணத்தை எழுப்பிதான் தமிழக மீனவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இத்தாலி நாட்டு மாலுமிகள் சுடப்பட்ட போது கைது செய்யப்பட்டார்கள், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அப்படி ஒரு நிலை இங்கே கைது செய்யப்பட்டு விடுதலை செய்தோமா? தமிழக மீனவர்களை ஏதாவது இலங்கை கடற்படை சுட்டுக் கொள்ளுமோ அவர்களை நம்ம கைது செய்கிற வாய்ப்பு நமக்கு இருந்ததா? அதுதான் ஏன் நடக்கவில்லை என்பதுதான் எனக்கு கேள்வியா இருக்கிறது. ஏன் செய்யவில்லை? எல்லா இடத்துலயுமே இந்த சம்பவங்கள் உலகம் பூரா பல்வேறு இடங்கள் நடக்குது. இங்க இருக்கிற ஒரு பெரிய நம்ம தமிழ் ஈழப் போர், நம்ம எல்லாம் அதை கைவிட்டுட்டோம். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் தான் அதை கைவிட வச்சாங்க. அந்த போரை மழுங்கடிக்கதே இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் தான். இங்க ஒரு ஆள் தனியா நின்று நான் போய் இலங்கையை மீட்கிறேன்னு போராடுறேன்னு சொல்லி தமிழ் உணர்வாளர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உண்மையான ஈழப்போர் பிரச்சனையை நம்ம தெளிவுபடுத்தல. ஆனா இன்றைக்கு சைனா போய் அங்க அம்பர் தோட்டால உட்காந்துட்டு இது வரைக்கும் முடியல தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் 100 கோடி அங்க திட்டங்களை துவக்கி வைத்து, யாழ்ப்பாணத்தில் திட்டங்களை துவக்கி வைத்து, மருத்துவமனை சொல்லி முடிச்சுக்கிறேன் தொடக்கி வைக்கிற வரைக்கும் சைனாவுக்கு இடம் கொடுக்காதவங்க இன்றைக்கு 16,000 ஏக்கர் நிலத்தை அம்பர் தோட்டாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த கொடுமையான ஒரு சிங்கள அரசு, தமிழின விரோத அரசு, அதுல மாற்றமே இல்லை. அப்ப நம்ம சைனாட்ட பேசுறதுக்கு, சைனாட்ட போரை தொடுக்கும் முயற்சியில் தீவிரமா நாங்களும் தயாரா இருக்கோம் சொல்றதுக்கு இஸ்ரேல் போக வேண்டியது இருக்கு, வியட்நாம் போக வேண்டியது இருக்கு. வியட்நாம்ல நம்ம கப்பல் போய் நிறுத்த வேண்டியது இருக்கு, விமானங்கள் நிறுத்த வேண்டியது. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில பாதுகாப்புல அண்டை நாடுகளோட எப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதே நேரத்துல அதுக்கு மாற்று கருத்து என்ன? நீ தினசரி அடிச்சுக்கிட்டே நீ போயிட்டே இருந்தது இல்ல. அதுக்கு ஒரே வழி, இன்னைக்கு தூத்துக்குடி மீனவர்கள், கன்னியாகுமரி மீனவர்கள், அவருக்கு இந்த பிரச்சனையே இல்ல. ஆழ்கடலுக்கு போக முடியுது, அந்த பகுதியில பிரச்சனை இல்ல. இங்க ஆழ்கடல் போறதுக்கு இப்பதான் முடிவு பண்ணிருக்கோம். 2000 படகுகள், 80 லட்சம் ஒரு படகோட விலை. அவங்களும் அதே நிர்ணயிக்கிறாங்க. இன்னென்ன வசதி வேணுங்கிறாங்க. போனா 1 வாரம் 10 நாள் 15 நாள் இருந்து அந்த மீனை பிடித்துட்டு வர்றதுக்கு ஒரு 10 பேர் கமிட்டி, 5 பேருக்கு மீனவர்களா ஒண்ணு சேருங்க. நீங்க வெறும் 8 லட்சம் மட்டும் நீங்க கட்டா போதும். மீதி மொத்தம் 72 லட்சமும் அரசாங்கம், லோனு 16 லட்சம், மானியம் 40 லட்சம் மத்திய அரசு, மாநில அரசு 16 லட்சம், 40 லட்சம், 80 லட்சம் படகுக்கு 56 லட்சம் மானியமாகவே கிடைக்கிறது இலவசமாக. 16 லட்சம் வங்கி. மீனவர் நண்பர்கள் 8 லட்சம் கொடுத்தா போதும். இது மாதிரி ஒரு 2000 படகுகள் 3 ஆண்டு திட்டத்துல பண்ணணும், இந்த ஓராண்டுல 500 பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி நீல புரட்சி என்று சொல்லி அறிவிச்சிருக்காரு. இப்படித்தானே மாற்று பண்ண முடியும். கொடுக்கும்போது நம்ம நீங்க வரிசைப்படுத்தி இந்த திட்டங்களை புரிஞ்சிக்க முடியுது. ஏப்ரல் மாதம் இங்க வந்த இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரும்போது எல்லை தாண்டும் தமிழக மீனவர்களை மனிதாபிமானத்துடன் தாயகம் திருப்பி அளிக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறாரு. இவர் வெசாக் திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மே மாதம் நடைபெற்ற வெசாக் திருவிழா கலந்துக்க போகும்போதும் அங்க இருக்கிற மீனவர்கள் விவகாரம் குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே இந்த நட்புறவு நீடிக் கொண்டிருக்கும் சூழலில் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் ஒரு கடினமான தொடர்ந்து தாக்கல்ங்கிறது இன்னைக்கு 594 பேர் இறந்திருக்காங்க. நீங்க இப்ப கணக்கு சொன்னீங்க. ஜீட்ஜோ மட்டும் தான் கடந்த 4 ஆண்டுகள் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 22ஆம் தேதி வரை 92 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஒரே நாள் 72 மீனவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்களே போன வாரம், அதை பத்தி சொல்ல 77 பேர் விடுதலை மாட்டேங்கிறீங்க. செய்யப்பட்டிருக்காங்க. 72 பேர் விடுதலை செய்யறதுக்கு இன்னும் செயல்ல தான் நம்ம என்ன இருக்கிறாங்க. போராட்டம் நடத்தினோம்? ராமேஸ்வரத்துல பேசும்போது கூட விடுதலையை பத்தி அவர் சொல்லல. ராமேஸ்வர விழா முடிஞ்சு வராரு, அடுத்த நாள் 72 மீனவர் வர்றாங்க. இது நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க எல்லை காண்றோம், சட்டப்படி நீ நடவடிக்கை எடு, உடைமைக்கு ஆபத்து ஏற்படுத்தாதே, உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தாத, நம்ம தானே சொல்றோம். நீ எல்லை தாண்டி வந்தாங்க, நான் கைது பண்ணியிருக்கோம், அவங்க திருப்பி விடுதலை பண்ண. அமைச்சர் விஜய் ஜெயக்குமார் சொன்னா, அவர் ஒரு அமைச்சர் சொல்றது நம்ம நம்பித்தானே ஆகணும். முதலமைச்சர் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கடிதம் எழுதுனா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கத்தானே செய்து. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் நம்ம 7.5 கோடி மக்கள் சார்பாக தான் கடிதம் எழுதுறாங்க. அது மத்திய அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க. நிச்சயம் திருப்பி அவங்க விடுதலை செய்யப்படுவதில்லை சந்தேகம் இருக்கு. இதுல ஒண்ணு பாட்டு போட்டு நம்ம இந்த பாரம்பரிய மீன்பிடி பகுதியில 2 பேரும் அண்ணன் சொன்ன மாதிரி 2 மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே இத்தனை ஆண்டுகள் கழித்து 5 சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்றைய மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. டெல்லிக்கே 3 முறை அங்க இலங்கை மீனவர்கள் நம்ம மீனவர்கள் சேர்ந்து போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கு இல்லையா? இந்த மாற்றத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தணும், அதை தயார்படுத்தி மக்களையும் தயார்படுத்தணும்ல. ஓகே, திரு பாரதி, உங்களுடைய கருத்தாக வரிசையாக பாஜக அரசு முன்வைத்த பல்வேறு திட்டங்களையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மானியங்களும் ஆழ்கடல் மீன்பிடிக்கான சாதனைகளையும் இவர்கள் சற்று அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. பாஜக வந்து இப்போ ஆளுங்கட்சி ஆயிட்ட பிறகு அவங்க பேசக்கூடியதுலாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதே பாஜக ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கும்போது இதே மாதிரி தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கும் போது ராமேஸ்வரத்தில் அவங்க ஒரு கடல் தாமரை மாநாடு நடத்துகிறாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க கட்சி தேவையை நாங்கள் மீட்போம். அன்றைக்கும் இவங்களுக்கு தெரியும் நாம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்ட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க. யார் வந்தாலும் இப்படி தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, சுடுறதை நாங்கள் குறைச்சிருக்கோம், கைது செய்கிறத குறைச்சி இப்படி வேணால் நம்ம ஒப்பேத்திக்கின்னு போகலாமே தவிர. ஆனால் அன்றைக்கி இருந்த பாஜக சொன்ன வாக்குறுதிகளில் இருந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிதான் அப்படின்னக்கூடிய ஒரு சூழல் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இவங்க சொல்லக்கூடிய இந்த 80 லட்சம் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு தமிழக மீனவர்கள்லாம் அனுப்ப போகிறோம், எல்லாம் சுபிட்சமாக போகுது, கேட்கும் போது ரொம்ப இனிப்பாக தான் இருக்குது. அது நடைமுறைக்கு வர்றதுக்கு எவ்வளோ இப்போ இவங்க வந்து இதை அறிவிக்க திட்டம் வந்து ஒரே நாள் நடைமுறைக்கு வருது. நிச்சயமா அதுக்கான படிப்படியான அளவுகள் இல்லை, அதில் எங்களுக்கு தொகையும் பெரிது, அளவும் பெரிது. கண்டிப்பாக அதில் நாங்கள் வந்து மாற்று கருத்தே நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் சொல்ல வரல. இந்த நிச்சயம் நடந்து அவங்க நினைக்க பிரச்சனை இல்லாமல் இது தமிழக மீனவர்களோட பலனுக்கு இது கிடைக்கிச்சா கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இன்னொரு விஷயம், இது நடைமுறைக்கு வர்றது ரொம்ப சீக்கிரம் நீங்கள் வந்து தமிழக மீனவர்களை வந்து ஆழ்கடலுக்கு அனுப்ப போகிறீங்க, அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்குறீங்க. இது எல்லாமே இலங்கையில் இருக்க உங்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் தமிழக மீனவர்கள் வந்து எந்த பிரச்சனையும் இப்படி போக போகிறாங்க. இப்போ இது உண்மையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் தெரியும். குறைஞ்சபட்சம் அந்த குறிப்பிட்ட காலங்கள்லேயாவது தமிழக மீனவர்களை கைது செய்கிறத நம்ம நிறுத்தலாம். இல்லை சொன்னது போல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் தமிழக மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்கலாம். இப்படி எவ்வளோ விஷயங்களை பேசலாம். இது வரைக்கும் மத்திய அரசிலிருந்து அப்படி ஏதாவது ஒன்று இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. 2 நாட்டு மீனவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை நாங்கள் தமிழகத்தில் கூப்பிட்டு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், இங்கே இருக்கிறவங்களை அங்கே அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோன்றாங்க. இதுதான் எங்களோட சாதனைன்றாங்க. 2 மீனவர்களையும் உட்கார வச்சு பேசுனதுனால பெரிய அளவில் பிரச்சனை தான் அங்கே வந்திருக்க தவிர எங்களுக்கு தீர்வு வரல. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2 நாட்டு மீனவர்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒத்த கருத்தில் இருக்கிறோம். எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறது 2 நாட்டு மீனவர்கள் உரிமைன்னு சொன்னோம். இவங்க எப்போ பேச்சுவார்த்தைக்கு அனுமதிச்சாங்களோ அப்பத்திலிருந்து அந்த வார்த்தை அங்கே அதில் நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் என்ன சூழல்னு பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் இங்கே வந்து மீன் பிடிக்கிறது மட்டும்தான் எங்களோட ஒரே பிரச்சனைன்ற குரலை அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசு மூலமாக இங்கே திணிக்கக்கூடிய வேலை நடக்குது. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசும் உடந்தையாக இருக்கின்றது தான் எங்களோட பார்வை. இல்லை, இது வந்து தவறான குற்றச்சாட்டை தெரிஞ்சு பதிவு பண்ணுற விஷயங்க. இல்லை, நாங்கள் நேரடியாக அனுபவிக்கிறோம். நீங்க என்னதான் 1000 சொல்லுங்க, தியாக தெளிவா சொன்னாங்க. போர் நடக்கும் காலங்களில் அங்க இருக்கிற மீனவர்கள் மீன் பிடிக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த போர்க்காலங்களில் நம்ம மட்டும்தான் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தோம். அந்த பாக் ஜலசந்தியில் இலங்கை கடற்கரை ஓரம் வரைக்கும் நம்ம போகிறோம், பிடிச்சிட்டு வந்தோம். சில சிக்கலில் ஒரு சிலர் செய்கிற நடவடிக்கையில் மற்ற மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு போர் முடிந்த பிறகு அங்கே இருக்கிற மீனவர்கள் மீன் பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த மீன்பிடிக்க வர்ற தொழில வரவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பெரிய பெரிய போட் வச்சிருக்கீங்க, இரட்டை மடி வழி பயன்படுத்துறீங்க, கொஞ்சம் முட்டை இல்ல நீங்க பெரிய போட்ன்றதே பெரிய எனக்கு ஏதோ கப்பல் மாதிரி இரட்டை மடி வழி பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அதான் பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் ஒரு மாற்று கருத்தை கொண்டு வாங்கன்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம வச்சிருக்கிற படகை விட இலங்கையில இருக்கிற படகு பெரிய படகு. அங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து அங்க வந்து டெல்லியில போய் பேசுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல.
இத மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்கள் எத்தனை முயற்சி இல்ல, எடுத்திருக்காரு, அத்தனை கருத்து ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பேசுறது ஒரே ஒரு கட்டம் முன்னெடுத்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாக இது வந்து 200 ஆண்டு கால பிரச்சனை மாதிரி இன்றைக்கு எத்தனை ஆண்டு கால பிரச்சனை இல்ல, அதை நம்ம நாங்க கொஞ்சம் மறுக்கல. கொஞ்சமா தீர்க்க நீங்க முடியும். பேச்சுவார்த்தை ஒரே நாள் பண்ண முடியாது. உங்களுக்கு தீர்வு இந்த ரோட்ல நீ சைக்கிள் போறது போல இந்த ரோட்ல கார்ல போங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா செய்வோம். 5 பேருக்கு கொடுத்தாச்சு. இதற்கு மீனவர்களுக்கு ஆழ்கடலுக்கு பயிற்சியும் கொடுக்கிறோம். அதுக்கு 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. முதல் கட்டமா படகுகளுக்கு 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஒரு பாக் நீரிணையில மீன் பிடிக்க போகும்போது உங்களை நாங்க அடிப்போம், அதனால நீங்க ஆழ்கடல போய் மீன் பிடிக்கின்ற மாதிரி இந்த தொழில போவாங்க. அவங்க நேரடியாக கடற்படை அடிப்பான்னு என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க? இலங்கை கடற்படை வந்து அடிச்சு 3 மீனவர்கள் கடற்படை பிடிச்சிருக்காங்க. 2 பேர் உதாரணத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணாரு? அடிப்பாங்கிற வார்த்தையில நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி நம்ம மீனவர்கள் போய் அடி வாங்கிட்டோம்னு எந்த தமிழும் நினைக்க மாட்டான், எந்த இந்தியனும் நினைக்க மாட்டான். நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மீனவர் என்ன ஆனாலும் தெரியல. நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. அவங்க எல்லைக்குள்ள போக கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம வேற வழி இல்லாம போய்கிட்டு இருக்க சூழ்நிலை நமக்கு இருக்கு. போகலைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல அவங்களும் சொல்ல முடியுமாங்க? நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியுமா? போக முடியும். போகாம மீன் பிடிக்க முடியுமாங்க? ராமேஸ்வரத்துல பல மீனவர்கள் சொல்லிருக்காங்க, வழியில நாகராஜன் நம்ம போய் தான் வேண்டிய கட்டாயம் இருக்கு. போட்ல வலைய போட்டு விரிச்சா நேரம் அங்க போய் தான் நிக்குது போட். நம்ம என்ன செய்ய முடியும்னு வேதனைப்படுறாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. சாதாரண இங்க உட்கார்ந்து டிவியில பேசுற பிரச்சனை இது இல்ல. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். பாய்சால இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புப்படி 493 மீனவர்கள், குஜராத்தி மீனவர்கள் அங்க சிறையில இருக்காங்க. நீங்க வேணா நெட்ல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இங்க மட்டும் நடக்குது, இங்க மட்டும் நடக்குது. மக்களை நம்ம ஏமாத்த விடக்கூடாது. இல்ல இல்ல, மக்களை யாரை ஏமாத்துறதுக்காக இதை சொல்லல. ஆனால் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரே பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படும் போது மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது எல்லா நாட்டிலும் இருக்குது, எல்லா மாநிலம் இருக்குது. ஆனால் படகுகளையும் சிறைப்பிடிச்சு வச்சுப்போம், படகுகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம், அவர்கள் தொழில் செய்வதற்கான அந்த உரிமையை நாங்கள் வந்து பறித்து விடுவோம் சொல்றது. படகுகளை படிப்படியாக விடுதலை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் 15, 16, 14, 15ல 84 படகுகள் வந்திருக்கு. மீதி இருக்க படகுகளையும் சீக்கிரம் விடுவிக்க போறாங்க. பாதிக்கப்பட்ட படகு உள்ளவர்களுக்கு இந்த கடனுதவி திட்டத்துல முதல் கட்டமாக அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த படகுகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. என்னங்க செய்யணும்? இப்படித்தானங்க செய்ய முடியும். இந்த மீனவர்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் கொண்டு வர மாதிரி இன்னைக்கு இதையும் செய்யறாங்க. நீல புரட்சின்னு ஒரு பேரே வச்சிருக்காரு. இந்தியாவுல மற்ற பகுதியில பிரச்சனை இல்ல, குஜராத்லயும் தமிழ்நாட்டுல மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. நீல புரட்சின்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு உரிமை இல்லைங்க. எங்க நீங்க நானும் ஒண்ணுதாங்க. நீங்க ஒரு தொழில் பண்ணீங்க, நான் ஒரு தொழில் பண்றேன். எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு அது வேணுங்கிறது என்னோட ஆசை. நாம பாரம்பரியமா தொழில் செஞ்ச இடத்துல தான் தொழில் செய்யறோம். நம்ம தாண்டி பாரம்பரியமா தொழில் செய்யற இடத்துல செய்யறீங்க. அங்கதானங்க 30 வருஷம் போர் நடக்குது. பாரம்பரியமே தொழில் செய்கிற இடத்துல தாங்க 30 வருஷமா போர் நடக்குது. இன்னைக்கு தமிழக மீனவர்கள் பழவேற்காடு தாண்டி போனா தமிழக மீனவர்கள் ஆந்திரா சிறை பிடிச்சு உட்கார வச்சுக்கலாம். 1100 பேர் உட்கார வச்சு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கட்டினா ஒரு நாளைக்கு 1 லட்சம் கட்டினாதான் வெளியே விடுவேன்னு சொல்லி இங்க இருந்து போய் பணம் கட்டி மாநில அரசு இந்த மாதிரியான பிரச்சனை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு இது வரைக்கும் நம்ம தீர்வு கண்டிருக்கோமா? இதே கேள்வி இந்த இடத்துல நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ஜெயதாப்பட்டினம் இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படக்கூடிய சூழலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி அன்சாரி அளித்துள்ள ஒரு பேட்டியை தற்போது பார்த்துடுவோம். எப்போ கொடுக்குற பேட்டி இதில் வந்து சேர்க்குறீங்க? தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை படையினரால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் பிறகு விசாரணைக்கு பின்னாலே விடுதலை செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் கைது செய்யப்படுவதும் ஒரு வாடிக்கையான நிகழ்வாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மீனவர்களுடைய பிரச்சனையில் மத்திய அரசு தொடர்ந்து காட்டக்கூடிய அலட்சியம்தான் இலங்கை படையினருக்கு ஒரு திமிரையும் ஒரு துணிச்சலையும் கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்படலை. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏதேனும் இந்த பிரச்சனையில் குறிப்பாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது அல்லது தாக்கப்படுவது இந்த வாரத்தில் ஏதேனும் மாற்றம் இருக்கக்கூடிய என்ற நம்பிக்கொண்ட சூழலில் முந்தைய ஆட்சிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கும் மைத்ரிபால சிறிசேன அரசுக்கும் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாத சூழலில் அதே பாணியிலான ஒரு வெளியுறவு கொள்கை எந்த விதத்தில் தமிழக மீனவர்களுக்கு நலனை கொடுக்கும் என்று நினைக்கிறீங்க? அதாவது அந்த அரசு மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இயங்கின அரசு சிங்கள பேரினவாதத்துக்கு ஒரு இராணுவ வெற்றியை பெட்டி கொடுத்தது. அவங்களுடைய வழிமுறை இராணுவ வழிமுறை. அதனால தான் ஒரு பெரிய இன அழிப்பு நேர்ந்தது. அதற்கு இணையாக இந்த தமிழக மீனவர்கள் தாக்கி அழிக்கப்படுவது நேர்ந்தது. ஒரு இராணுவ வெற்றியை அரசியல் வகையில் உறுதிப்படுத்தி
சிங்கள பேரினவாதத்தை நிலைப்படுத்துகிற வேலையை இன்றைக்கி இருக்கிற மைத்திரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்க அரசு தொடருது. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் வழிமுறை தானே தவிர உள்ளடக்கத்தில் இரண்டுமே பேரினவாத அரசுகள் தான். இந்த ஆட்சி மாற்றம் வந்தால் சீனத்தின் செல்வாக்கு குறையும் என்று மேலை நாடுகளும் இந்தியாவும் நினைச்சாங்க. இவங்க தான் அந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஊக்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் உண்மை என்ன நடக்குதுன்னா, ஹம்பன்தோட்டா ராஜபக்சேயினுடைய சொந்த தொகுதி. சீனாவினுடைய அந்த முத்து மாலை திட்டம் என்கிற ஒரு திட்டத்தில் சுற்றிலும் துறைமுகங்களை வரிசையாக ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அதே போல் சாலை திட்டம் ஒன்று போட்டு தொடர்ச்சியாக ஏற்படுத்துகிறாங்க. இதில் எல்லாவற்றிலும் இலங்கைக்கு பங்கு இருக்கிறது. கொலம்போ போர்ட் சிட்டியில் சைனாவுக்கே அந்த இடத்த சொந்தமாக்கி அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் இவங்க வந்தால் நடக்காதுன்னு நினச்சாங்க. நான் ஒரு கேள்வி என்னென்னா, 87ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் 30 ஆண்டுகளாச்சு. அதில் தமிழர்களுக்கென்று வடக்கு கிழக்கு இணைப்புன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. தமிழர்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடைக்கல. இந்திய இராணுவத்தை கொண்டு போய் தமிழர்களும் அழிந்து இந்திய இராணுவத்திலும் சிலர் செத்து இவ்வளோ இழப்புக்கும் ஆளானாங்க. கடைசியாக மிச்சம் என்ன சொன்னாங்க? இந்தியாவின் பாதுகாப்புக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்தியாவின் பாதுகாப்புக்கு விரோதமாக இலங்கை எந்த செயலிலும் ஈடுபடாது என்று அன்றைக்கு ஜெயவர்தனா கையெழுத்திட்டு கொடுத்த ஒப்பந்தத்தையாவது இந்த அரசு வலியுறுத்துகிறதா? இல்லை. நீங்கள் புத்தமுதுவாக பேசி பயனில்லை. தெளிவாக அந்த அரசை நெருக்கடி கொடுப்பதற்கான கருவிகள் இந்த அரசு கையில் இருந்தும் செய்யலை. இதே ஈழத்தமிழர்கள் இன அழிப்பு தொடர்பாக ஐநா மனித உரிமை மன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானங்கள் தமிழர்களுடைய எதிர்ப்பை மீறி கால அவகாசம் 2 ஆண்டு கொடுக்குறாங்க. இந்திய அரசோட நிலைப்பாடு என்ன? கால அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பதை ஏற்கனவே ஒரு புலன் ஆய்வு நடத்துவதற்கு ஒரு குழு அமைக்கும் போது இந்திய அரசு அன்னைக்கு இருந்த தற்காலிகமாக பொறுப்பில் இருக்கிறாங்க. தேர்தல் வரப்போகிற நேரம், தேர்தல் முடிஞ்ச நேரம், அந்த அரசு அதற்கு எதிராக பாகிஸ்தானோடு இணைந்து வாக்களிக்கிறது. பாகிஸ்தானோடு இணைந்து அப்படி எடுக்கிற நடவடிக்கையை அன்னைக்கு பாஜக ஆதரித்தது. எந்த 13வது திருத்தம் எங்களுக்கு தீர்வு தராது என்று தமிழர்கள் போராடினார்களோ அதே 13வது திருத்தத்தை இந்த பிரதமரும் வலியுறுத்துகிறார். மன்மோகன் சிங் மட்டும் வலியுறுத்தினதோடு இல்லை. எனவே எப்படி அங்கு மஹிந்தவுக்கு பிறகு மைத்ரிபால ஒரு தொடர்ச்சியோ, அதே போல் இங்கு மன்மோகனுக்கு பிறகு இவரும் ஒரு தொடர்ச்சியாக அமைகிறார். அதனால தான் பதவியேற்புக்கே ராஜபக்சே அழைக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கு எதிராக இவங்க மக்கள் முக்கியமான இடத்துல அண்டை நாடுகளோட ஒரு நல்ல உறவை பேண வேண்டும் என்பது அண்டை நாட்டில் நமக்கு நட்பாக இருக்கிற இனங்களை பகைத்து கொண்டு ஒரு நல்லுறவு வரணுமா? நீங்கள் அது சொல்லுவீங்களா? இப்போ நீங்கள் பலூச்சியோட உறவு வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர பாகிஸ்தானோட உறவு வேணும்னு நினைக்கலையே. அங்கே மட்டும் எப்படி அது வேறு விதமாக நடக்குது? இப்போ நான் என்ன இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த அரசு எந்த வகையில் அந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறது? ஈழத்தமிழர்களை காட்டி கொடுத்திருக்கிறதா? தமிழக மீனவர்களை காட்டி கொடுத்திருக்கிறதா? இல்லை. இதனால தான் ஒரு விளைவு என்னன்னா, இப்போ நீங்கள் இவருடைய பேட்டி அவருடைய பேட்டியெல்லாம் போடுறீங்கல்ல, தயவு செய்து இந்த மீனவர் பிரச்சனை குறித்து வண்டலூர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசிய பேச்சை ஒளிபரப்புங்க. இப்போ நாகராஜன் சொன்ன அவர் திரு நாகராஜன் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் குஜராத்தி மீனவர்களை பிடிச்சுக்கிட்டு போகுதுங்கிறது உண்மை. அதை கூட இந்த அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அந்த பேச்சில் அவர் சொல்றாரு, நம்முடைய தமிழ் மீனவர்களை இலங்கை தாக்குகிறது, குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் தாக்குகிறது. என்ன காரணம் தெரியுமா? இந்திய அரசு கையாளாகாத அரசாக. இது அவருடைய வார்த்தை. இது மன்மோகன் சிங் அரசு தான் இதற்கு காரணம். இலங்கையினுடைய இந்த துணிச்சலுக்கும் பாகிஸ்தானுடைய இந்த துணிச்சலுக்கும் ஒன்று என்ன நடந்து தெரியுங்களா? சாதாரணமாக பாஜகவை ஆதரிக்காதவங்க, மோடியை ஆதரிக்காதவங்க, அப்படிப்பட்ட சக்திகள் போன தேர்தலில் மோடியின் அலை வீசுகிறது என்று அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நான் வெறும் அரசியல் கட்சிகளை சொல்லல, அவங்க கூட்டணியில் அவங்க சீட்டுக்காக சொல்லுவாங்க. ஜோடி குரூஸ் என்ற எழுத்தாளர், ஆழிசூர் உலகு எழுதினவர், கொற்கை எழுதினவர், மீனவர் வாழ்க்கையை நன்கு தெரிந்தவர், மீனவர்கள் மத்தியில் மதிப்புக்குரிய ஒரு எழுத்தாளர். அவர் மிக தீவிரமாக மோடியை ஆதரித்தார். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் பார்த்துட்டு இந்த காங்கிரஸ் அரசு மீனவர்களை காப்பாற்றுற நான் உறுதியாக நம்புகிறேன், மோடி வந்தால் காப்பாற்றுவார்னு சொன்னார். அவர் இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவரை போய் நான் ஆதரிச்சிட்டனே என்று அவர் வருத்தப்படுறார். ஏன் இந்த நிலை உருவானுச்சு நான் கேட்குறேன். சுஷ்மா ஸ்வராஜ் என்ன உறுதி கொடுத்தாங்க கடல் தாமரை மாநாட்டில்? மீனவர்களுக்கு தனி துறை அமைப்போம்னு சொன்னாங்க. ஏன் இதை கூட செய்யலை? நீங்கள்
மீனவர்களுக்கு ஏன் ஒரு தனித்துறை இந்திய அரசு ஏற்படுத்தலை? எந்த வாக்குறுதியும் காப்பாற்றலை. சும்மா இந்த இது சொல்கிறீங்க பாருங்கள், இந்த மீனவர்களுக்கெல்லாம் புதுசாக வளர்ச்சி திட்டம் ஒன்றும் இல்லை. பசுமை புரட்சி விவசாயத்தை அழித்தார்கள், நீல புரட்சி மீன்பிடி தொழிலை அழிச்சிட போகிறாங்க. ஏன்னா இது கார்பரேட்டைசேஷன். இது நம்ம ஏமாந்திர வேண்டாம். மீனவர்களை வெறும் கூலி தொழிலாளர்களாக மாற்றி கடலும் கடலில் மீன்பிடி தொழிலும் பெருங்குழுமங்கள் கைக்கு போக போகுது. உங்களுக்கு சுரங்க தொழிலை கைப்பற்றிட்டாங்க, உங்களுக்கு வணிகம் சில்லறை வணிகத்தை கைப்பற்றிட்டாங்க. இது அதே போல இந்த தொழிலையும் கைப்பற்ற போறாங்க. அனல் மின் நிலையங்களை தொடங்கி கடலோரத்தில் இருக்கிற மீன்பிடி தொழிலெல்லாம் அழித்துட்டு இவங்களெல்லாம் எப்படி இந்த அடையாறு கரையிலேருந்து கண்ணகி நகருக்கு மக்களை தூக்கி கொண்டு போய் போட்ட மாதிரி இவர்களை தொழிலை விட்டு இடத்தை விட்டு மாற்றுகிற சூழ்ச்சி தான் இந்த திட்டம். மீனவர்களை ஏமாந்துடாதீங்க. எல்லாத்துலயுமே கருத்துக்களை எதிரான சிந்தனையில எதிர்மறையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா நாடு உருப்படாதுங்க. ஏங்க, கூவன் நதிக்கரையில அங்க இருக்கிற சித்ரா தியேட்டருக்கு எதிரில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாம ஒரு ஓலை குடிசையில் இருந்தவங்களுக்கு அன்றைக்கு இருக்கிற எந்த அரசு நான் சொல்ல வரல. அன்றைக்கு திமுக அரசு இருந்தது, அதிமுக அரசு இருந்தது. அவங்களுக்கு கண்ணகி நகர்ல பலாயிரக்கணக்கான வீடுகளை கட்டி பாதுகாப்பாங்க போங்க வாங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய சதி திட்டம். எங்க மீனவர்களுக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு படகு கொடுத்து அதிலே வெறும் 16 லட்சம் மட்டும் கடன், 8 லட்சம் மட்டும் நீ கட்டு என்று சொல்லி மீனவர்களுக்கே பயிற்சி கொடுத்து 10 மீனவர்களோ 5 மீனவர்களோ நீங்களே சேர்ந்து அதை உரிமையாக எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய முதலாளிகள் உள்ளே வந்து விடுவார் என்று பயந்தால் இதெல்லாம் இந்த கற்பனைக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாதுங்க. இரண்டாவது, ராஜபக்சே என்ற கொடுங்கோலன் தமிழின துரோகி, விரோதி, கொடுங்கோன்மையாளர். நல்லா தெரியும், உலகத்துக்கே தெரியும். அந்த கொடுங்கோன்மையாளரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற காங்கிரஸ், திமுக, கனிமொழி, திருமாவளவன் எல்லாரும் சந்தித்து தேநீர் விருந்தறிந்து விட்டு நினைவு பரிசு வாங்கிட்டு வந்தீங்களே, அன்னைக்கு தியாகண்ண கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரா? அதே ராஜபக்சே தேர்தலில் தோற்ற பொழுது என்ன சொன்னார்? என்னை தோற்கடித்தது சிறிசேனா அல்ல, இலங்கை மக்கள் அல்ல, இந்திய பிரதமர், இந்தியா தான் என்னை தோற்கடித்தது சொன்னாரு. அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன? உன்னை எங்க பிடிக்க எனக்கு தெரியும், கொட்டத்தை எப்படி அடக்குறது தெரியும்னு அன்றைக்கு பிரதம மந்திரி அவர்கள் எடுத்த முடிவு தானே அவருடைய தோல்விக்கு காரணம். புதிதாக வந்த அரசால் எந்த மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது? புதிதாக வந்த அரசால் கொலை சம்பவம், மீனவர்கள் தாக்கப்படுவது குறைந்திருக்கிறது. நள்ளிரவு நேரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை தவிர இதற்கு பிறகு இந்த 4 ஆண்டு காலமாக 3 ஆண்டு காலமாக ஒரு மீனவர்கள் கொலை செய்யப்படவில்லை. அதுல ஏதாவது நீங்க மாற்று கருத்து தான் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். துப்பாக்கி சூடு சம்பவங்கள் 99% குறைந்து விட்டது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்வதற்கான படகுகளே இல்லை என்பதுதான் அடிப்படை பிரச்சனை. தொழில் செய்வதற்குரிய அந்த பிரச்சனைக்குரிய இடம் ராமேஸ்வரம், அந்த இருக்கிற பகுதி வேதாரண்யத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கிற, இலங்கை கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகள் மட்டும்தானே. வேற எந்த இந்தியாவில் வேற எந்த எல்லையிலாவது பிரச்சனை இருக்கா? அதே போல குஜராத் பாகிஸ்தான் நெருக்கமா இருக்கிறதுனால அங்க பிரச்சனை இருக்கு. இந்தியாவில் இருக்க மீனவர்கள் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அங்க எவ்வளவு பிரச்சனை, எப்படி பிரச்சனை, எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை நமக்கு தான் தெரியுமே. முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதானே இருக்காங்க. இலங்கை அரசுக்கு தொடர்ந்து இந்திய அரசு எல்லா உதவியும் செய்யுது, பாகிஸ்தானுக்கு அப்படி நம்ம கொடுக்கலையே. உதவி செய்யறது வேறங்க. பாகிஸ்தான் டெய்லி உள்ள குண்டு வச்சுட்டு போறான், அதை என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? டெய்லி நீங்க பாக்குறீங்க எண்ணெய் காட்டி தீவிரவாதத்தை சுடுறோம். எங்க ஒசாமா பில்டானே பாகிஸ்தான் சொல்லப்படுறாரு. உலக தீவிரவாத தலைவரே பாகிஸ்தான்ல இருக்கான்னு போய் சுட்டு கொண்டு இருக்காங்க அமெரிக்கால. அதை இலங்கை நீ எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம்? இலங்கை நம்ம தமிழின விரோதம் சம்பந்தமே, அது சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு ஈழம் அமைஞ்சிருந்தா நம்மள சந்தோஷப்பட்டிருப்பான். ஈழம் அமையாதுக்கு என்ன காரணம் ஆராய்ச்சி பண்ணா அது நீண்ட நெடிய ஒரு தனி டிபேட் போகணும். ஏன் ஈழம் அமையல? இந்த இடத்துல பிடிவாதத்தை விட்டு கொடுத்து சில சம்பவங்கள் நடக்காம இருந்தா இந்த தமிழனே போய் அங்க மீட்டு கொடுத்திருப்போம். எனக்கு புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்றத. இந்த பாக்சர் செய்தி இந்த கோடிக்கரையிலிருந்து பாம்பனம் வரைக்குமான அந்த பகுதியை தாண்டி மன்னார் வளைகுடா என்பது ஒரு பெரிய பகுதியா இருக்கு. ஒருவேளை அந்த பகுதியில் மீன்பிடி தொழில் அதிகப்படியாக நடக்கும்பொழுது இது போன்ற கைது நடக்கல் குறைவாக நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த 80 லட்சம் போட்டு இதெல்லாம் இவங்க ஆட்சியில் இருந்து இவங்க ஆட்சி முடியறதவங்கள ஒரு போட்டாவது அது நடைமுறைக்கு வந்ததுன்னா உண்மையிலே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் டிடியை எடுத்துக்கிட்டு போய் மீன் பிடிக்க போக முடியாது. நீங்க டிடி கொடுத்தது உண்மை, உங்களோட டிடியை எடுத்துக்கிட்டு நான் மீன் பிடிக்க போக முடியாதுங்க. டிடியை எடுத்துக்கிட்டு போயிட்டு
காலம் இருக்கு. அதை தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். இவங்களோட இந்த ஆட்சி நிறைவேறதுக்குள்ள ஒரு படகாவது ஆழ்கடலுக்கு போச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் மீனவனா நான் இருப்பேன்றேன். நிச்சயம் இருக்கு. ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு மீண்டும் வாங்க. அப்படி சந்தோஷமா நிகழ்ச்சி நீங்க சந்திக்கலாம். 100 நாட்களுக்குள்ள தமிழக மீனவர்களோட பிரச்சனையை நிச்சயம் தீர்ப்போம்னு இதே போல பல்வேறு அரங்குகள்ல பாஜக நம்ம தமிழக தலைவர்களோட இல்ல அவங்க தலைவர்களோட நானும் பேசும்போது கேட்டு இன்னைக்கு என்ன நிலைமைன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மீண்டும் சந்திக்கக்கூடிய நேரம் வரும் நிச்சயமா. நான் மறுபடியும் இப்பவும் சொல்றேன், உங்க இந்த ஆட்சி நிறைவு செய்யறதவங்கள ஒரு படகையாவது எங்களை வந்து நீங்க சொல்லக்கூடிய மக்கள் குருஸ் வந்து உலகமாக மேதை இல்ல, அவர் இந்தியா நாட்டினுடைய பிரதிநிதி இல்ல. அவரு தனிப்பட்ட கருத்து ஒரு பெரிய தலைவரையோ ஒரு நாட்டினுடைய தலைவரையோ 125 கோடி மக்களின் தலைவரை ஜேடி குருசு இது பாதிக்காது. இந்த மீனவர்கள் எங்க மக்கள், இந்திய மக்கள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 கருத்து இருக்கு. அண்ணனுக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அவருக்கு ஒரு கருத்து இருக்கும். 1 கோடி பேர் சாமி இருக்குன்னு கும்பிடுவான், வெளியில 100 பேர் அதே பிராந்தியை சேர்ந்த அதே பகுதியை சேர்ந்த அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க ஒரு எழுத்தாளர். இதற்காக பணம் ஒதுக்காம பட்ஜெட் போற பட்ஜெட் இல்ல, பணம் ஒதுக்கப்பட்ட போட்ட விஷயம் இது. 600 கோடி படகுக்காக ஒதுக்கியாச்சு. பணம் ரிசர்வ், வெரிடிடி பேப்பர் இல்ல. நாம தொடர்ந்து பேசுவோம். இந்த இடத்துல தொடர்ச்சியாக தாக்கப்படுவது போராட்டம் பண்றாங்க, மனித சங்கிலி பண்றாங்க. 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ஆட்சியில 1 மணி நேரம் நாடகம் நடத்துறாங்க. அவங்களும் மீனவர் பாதுகாப்புக்கு அந்த விவகாரத்தில் நம்ம போக தேவையில்லை, அது முடிஞ்சு போன விஷயம். இந்த இடத்துல தொடர்ச்சியாக தாக்கப்படுவது குறித்து மீனவர்கள், தமிழக மீனவர்கள், எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவளுடைய வேண்டுகோள் என்ன என்பதை ஒரு சிறிய பேட்டியா பார்த்துடலாம். கடல் கொந்தளிப்பு, கடல் சீற்றம், இதை மாதிரி இயற்கையோடு நாங்கள் வந்து போராடி வரும்பொழுது சமயங்களில் திசை மாதிரி போய் இலங்கை கடற்படையினர் அத்துமீறிய எங்ககிட்ட வந்து எங்களை ரொம்ப பிடிச்சி சித்திரவதை பண்ணுறதும், எங்களால் வந்து நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையில் தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கி ஒரு மீனவன் கடலுக்கு போனானாக்கா அவன் என்றைக்கு கரையை திரும்பி வருவான்ட்டு இங்கே ஊர் மக்களும் நம்ம உறவினர்களும் எதிர்பார்த்துருந்தாலும் அவன் கரைக்கு வாரது நிச்சயமான ஒரு முடிவாக சொல்ல முடியாது. நாங்கள் கடலுக்கு போகிறதே பெரும்படியாக இருக்குது. மீனும் கிடைக்க மாட்டேது, ஒன்றும் இல்லை, தொழில் இல்லாமல் இருந்துகிட்ருக்குறோம். இப்போ தான் ஒரு 72 மீனவர்களை விடுவிச்சாங்க இலங்கை அரசு. இப்போ மீண்டும் என்னடான்னா 44 மீனவர்களை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன கவர்மெண்ட் எந்த விதத்துலையும் மத்திய கவர்மெண்ட்டும் சரி மாநில கவர்மெண்ட்டும் சரி எங்களை எட்டி கூட எதுவுமே பார்க்கறது கிடையாது, கொள்றதும் கிடையாது. நாங்கள் யார்கிட்ட தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மீனவர்களை வந்து உடனடியாக விடுவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொள்ளணும். இலங்கை இராணுவம் அத்துமீறி எங்கள் எல்லையை தாண்டி வந்துட்டு எங்கள் எல்லையை வச்சுருக்காங்களா இலங்கை இராணுவம். இப்பொழுது தான் 72 மீனவர்களை விடுவிச்சு அவங்க போய் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிகளோட பேசுறதுக்குள்ளே இப்போ 43 மீனவர்களை படகுகளையும் 43 மீனவர்களையும் பிடித்து சென்றிருக்கார்கள். இந்த நிலையை மாறுவதற்கு மத்திய சர்க்கார்கள் உடனடியாக இலங்கை இராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரியான இன்னல்கள் இனிமேல் வராத அளவுக்கு கவனம் பண்ண இந்த தமிழக அரசையும் வந்து மாண்புமிகு மத்திய அரசை நரேந்திர மோடியும் கேட்டுக்கொள்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் வந்து 150க்கும் மேற்பட்ட படகுகள் இன்னும் இருக்கு. போன வாரம் தான் இலங்கையில் உள்ள 72 மீனவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டு இந்தியா வந்தாங்க. அவங்க வந்து இறங்கின உடனேயே நேற்று கடலுக்கு போன படகுல வந்து மொத்தம் வந்து 49 பேரும் 12 படகும் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படகை வேணும்னே முட்டி மூழ்கடிச்சு அதில் உள்ள 5 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை இருக்கு. இதுவரை மத்திய அரசு மாநில அரசு எந்த விதமான பதிலும் இதுக்கு சொல்லலை. ஒரு பக்கம் விடுற மாதிரி விட்டு ஒரு பக்கம் அதை திரும்ப கேட்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பண்றாங்க. இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்தமா இந்திய அரசாங்கத்தோட உத்தரவுல செயல்படுதா இல்ல ஆலோசனையில செயல்படுதான்னு தெரியல. எங்க மீனவர்களை ஒட்டுமொத்தமா ஒழிச்சிடும்ங்கிற திட்டத்தை மத்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. நாங்க கடலுக்கு நுழையவே முடியாத ஒரு சூழல், பயத்தை, அச்சுறுத்தல் ஏற்பட்டு இன்னைக்கு அவ்வளவு மீனவர் செதறி இந்த ஊரை விட்டு அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டு இருக்காங்க. பார்க்க போனா இனிமேல் மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது போல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்களுடைய கருத்துக்களை தான் நாம் கேட்டோம். திரு கருணாகரன், நாங்கள் கடலுக்கு செல்வதா வேண்டாம் என்ற மாதிரி குழப்பத்திலையும் ஒரு அச்சத்திலையும் ஒரு தொழில் எந்த அளவுக்கு அது நீடித்த தொழிலாக மாறக்கூடும், அதன் மூலமாக எந்த வகையை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அந்த துறையில் இருக்கக்கூடும்? என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் பேசார், அவருடைய ஆதங்கத்தை அவங்க சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஒரு துக்க வீட்டுக்கு போனா தொடர்ச்சியாக அச்சத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி வளர்றதா? நீங்க வந்து ஒரு டிபேட்டுக்காக கருத்து பேசாதீங்க. அங்க இருக்கிற நிலைமை நமக்கு நன்கு தெரியும்.
ஏதோ டிவியில் காவிரி டிவியில் உட்காந்துட்டு முழுக்கத்துக்கு தீர்வு காண முடியாது. அவர் சொல்றாரு மத்திய அரசு இலங்கை அரசும் சேர்ந்து சதி பண்றாங்கன்னு சொல்றாரு. இல்ல ஒரு சுதந்திர போராட்டம் பதில் சொல்ல முடியுமாங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லக்கூடிய இங்க இருக்கிற அண்ணன் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க தான் சொல்ல முடியுமா? சம்பவங்கள் நடக்குது. அந்த கைதை திருப்பி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாகிஸ்தான்ல இலங்கையில் இருக்கிற தமிழ் மீனவர்களை விட பாகிஸ்தான்ல குஜராத் மீனவர்கள் 2 மடங்கு சிறையில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிட்டேன். அப்ப நம்ம மட்டும் இதுல வஞ்சிக்கப்படல. சில இடங்கள்ல நடக்கிற சம்பவங்கள் வஞ்சிக்கப்படுவதாக என்னுடைய கேள்வி இல்ல. நான் சொல்றேன் இதே போல தமிழ்நாட்டுல மீன்பிடி மாநில அரசு விட்டாருன்னு தெரியல. 2 பேரும் தான் கேட்டிருக்காங்க. சேர்த்து சொல்லிருக்காங்க. 2 பேரும் தான் சொல்லிருக்காங்க. 2 பேட்டிகளை வந்துட்டு மத்திய மாநில அரசு என்ற வார்த்தை தான் இலங்கை அரசு தான் சொன்னார். நீங்க நல்லா கவனிங்க. இன்னொரு பேட்டி நான் தான் கட் பண்ணேன். இந்த இடத்துல என்ன சொன்னா, ஒருவேளை தொடர்ச்சியாக இதே மாதிரி சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய மீன்பிடி தொழில்ன்றது ஏறத்தாழ முடிவுக்கு வந்து தமிழ்நாட்டின் மீன்பிடி தொழில் அந்த குறிப்பிட்ட 4 பகுதிகளில் தாங்க இந்த பிரச்சனை. நீங்க ஏற்கனவே சொன்ன சென்னையில இருந்து பழவேற்காடு தாண்டி போனா பிடிச்சி சிறைச்சாலையில வச்ச மாதிரி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு மாநில அரசு ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாடு அரசு இதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காது வரைக்கும் இங்க இருக்கிற தலைவர்கள் என்ன கூச்சல் பண்ணியிருக்காங்களா? போய் பணம் கட்டி அபராதம் கட்டி நம்ம மீனவர்களை கூப்பிட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இங்க இருக்கோம். அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இந்த சம்பவம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நடக்குதுங்கிறது உண்மைதான். எல்லை தாண்டி மீன்பிடிக்க போகிறோம் என்ற சூழ்நிலை எந்த அளவிற்கு யதார்த்தமானது என்பது நமது மீனவர்களுக்கும் மீனவர் சங்க தலைவர்களுக்கும் நன்கு தெரியுமா தெரியாதா? இதை எப்படி மாற்றுவது? படிப்படியெல்லாம் இந்த முயற்சியை மாற்ற முடியுங்க. இப்ப அண்ணன் சொன்ன அந்த முத்துமாலை திட்டத்தை நம்ம எதிர்த்துட்டு தானே இருக்கோம். அதுதானே போயிட்டு வந்தோம். அதே மீறி அவன் செய்யறான்னா அந்த சதியை நம்ம எப்படி முறியடிக்கணும்? சைனாவுக்கு செக் வைக்கிறதுக்கு எப்படி இஸ்ரேல் போறாங்க, எப்படி வியட்நாம் போறாங்க, தென்சீன கடல ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு போறாங்க. இப்ப அண்ணன் சொன்ன பூட்டான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ரோடு போறதை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறது நம்ம தானே. 20 கிலோமீட்டர் வந்தவன வெளியே தள்ளி என்ன நடக்கட்டும்னு பாப்போம் நின்றுட்டு இருக்கோம். அங்க எடுத்து அவனு வேடிக்கை பார்க்கிற சோம்பேறித்தனமான மத்திய அரசு இல்லையே. அது சந்திக்க தயாரா தானே இருக்கு. இதே தொடர்ச்சியாக இந்த இடத்துல நீங்க அந்த பெட்டிகளை பார்த்திருப்பீங்க. என்னுடைய கேள்வி என்றால், இது போன்ற சீரான இடைவெளியில் மீனவர்கள் கைது செய்யப்படுவதோ அல்லது படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதனாலோ ஒரு மாநிலத்தில் அவர் குறிப்பிட்டது போல ஏறத்தாழ 1000 கிலோமீட்டருக்கு நீளம் கொண்ட தமிழக கடற்கரை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட 250 300 கிலோமீட்டர் கொண்ட இந்த நிலப்பரப்பில் அதுதான் அந்த பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது இதற்கு மாற்று தீர்வாக என்ன மாதிரி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்தால் இந்த மீன்பிடி தொழிலும் காக்கப்படும், மீனவர் நலனும் காக்கப்படும்? அதாவது ஒரு பக்கம் மீன்பிடி தொழிலை காப்பாற்றணும். இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், அவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது, அவர்கள் தமிழர்கள் சமீப காலமாக துப்பாக்கிச்சூடு நடக்கவில்லை, அவர்கள் படுகொலை செய்யப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக 530 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகள். எவ்வளவு போர், 30 ஆண்டுகளாக எவ்வளவு பிரச்சனைகள் சொல்லுங்க. தமிழர்கள் என்ற முறையில் தான் இந்த இனப்படுகொலை நடந்ததனுடைய தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும். என்னுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, ஒரு நாடு தன்னுடைய பாதுகாப்பை பற்றி யோசித்தால் கூட அந்த பாதுகாப்பு எதை சார்ந்ததுன்னா அதனுடைய சுற்றுச்சூழலில் என்ன பாதுகாப்புங்கிறது தான். போர் கப்பல்களும் ரேடார்களும் போர் விமானங்களும் தராத ஒரு பாதுகாப்பை ஆதரவுள்ள மக்களிடமிருந்து பெற முடியும். இப்போ சோவியத் ஒன்றியம் அமெரிக்காவுக்கு நிகராக அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருந்துச்சு. ஆனால் அதை பாதுகாக்க முடியல. இன்டர்னல் செக்யூரிட்டி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி வரப்போகிறதில்ல. நீங்கள் இங்கே உள்ள மக்களையும் பகைத்து கொண்டு அந்த மக்களையும் பகைத்து கொண்டு ஊராக நாடாக போயெல்லாம் ஒரு நாட்டை பாதுகாக்க முடியாது. அங்கு உங்களுக்கு உறுதியாக ஆதரிக்கக்கூடிய ஒரு மக்கள் இனம் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கன்னியாகுமரின்றது கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய மிக நெருங்கிய பகுதி தான். அப்படின்னா அந்த மக்கள் பாஜக ஆதரிக்க தானே செஞ்சாங்க. இல்லை, எந்த மக்கள் ஆதரிச்சு? கன்னியாகுமரி தொகுதி தொகுதி. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஆதரிப்பது என்பது என்ன அடிப்படையில், யாரை எதிர்த்து, இதான் இங்கே பிரச்சனை. ஒரு இன அழிப்புக்கு ஆளான மக்கள் நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புதிய அரசமைப்புக்காக அவங்க போராடுறாங்க, அரசியல் தீர்வுக்காக போராடுறாங்க. இது எல்லாவற்றிலுமே இந்திய அரசினுடைய நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்திலும் வேறு மேடைகளிலும் சிங்கள பேரினவாத அரசுக்கு 100 விழுக்காடு ஆதரவாக உள்ளது. இதான் நான் சொல்றது. நீங்க 100 விழுக்காடு ஒரு சிங்கள அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தீர்மானத்தை உட்பட நீங்க பல ஆதாரங்கள் வரிசையா நாம் சொல்ல முடியும். எந்த இடத்திலும் இவர்கள் தமிழர்களின் கோரிக்கைகளுக்கு சார்பாக குரல் கொடுக்கல. இப்போ போன முறை என்ன பண்ணாங்க, இந்த 2 ஆண்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து தள்ளி வச்சாங்க பாருங்க. 2 ஆண்டுக்கு திரும்ப ஒன்றும் கேட்காம இருக்கிறதுக்கு. அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்னால தமிழர்கள் எல்லா தரப்பிலும் கோரிக்கை வச்சாங்க. நாங்கள் இங்கு போய் ஐநாவில் மனு கொடுத்தோம். ருத்ரகுமாரன் சென்னை பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் அங்கேருந்து.
அங்கே இருக்கிற நம்முடைய தமிழ் எம்பிக்கள் 10 எம்பிக்கள் கையெழுத்திட்டு கடிதம் கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்ட காணாமல் போனவருடைய பெற்றோர் கடிதம் கொடுத்தாங்க. இவ்வளவும் வரும்போதும் இந்திய அரசு எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க, நாங்கள் நிலைமையை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், இறுதியாகத்தான் முடிவெடுப்போம்னு சொன்னாங்க. இறுதியாக என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இலங்கைக்கு இன்னும் 2 வருஷம் அவகாசம் கொடுக்கலாங்கிற தீர்மானத்தோடு இவங்களும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கறதுன்னு முடிவெடுத்தாங்க. தமிழர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை இவங்க ஆதரிக்கலையே. தமிழர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையை நீங்கள் ஆதரித்தால்தான் இலங்கை அரசுக்கு உங்களிடமிருந்து நெருக்குதலே வரும். நெருக்கடி வருவது ஒட்டுமொத்த இந்த மீன்பிடி தொழிலை தாண்டி ஒட்டுமொத்த அரசியலாக ஒட்டுமொத்த அரசியல் இருந்தா கொலை நடக்குதுன்னா நீங்க ஒட்டுமொத்த அரசியலை கொஞ்சம் தானே கொலையை தடுக்க முடியும். குறுக்கிட விரும்புற கருத்தை நான் கேட்க விரும்புறேன். ஒட்டுமொத்த அரசியலுக்கு இங்க வேலையே கிடையாதுங்க. இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற பகுதியில ஆந்திரா இங்க இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஆந்திரால இருந்தாலும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் தெலுங்குல பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ தமிழின விரோதங்கிறதுக்கும் இந்த போன்ற சம்பவங்களுக்கும் அவன் அங்க நடக்கிற தமிழருக்கும் அங்க இருக்கிற சிங்களருக்கும் நடக்கிற பிரச்சனையை தான் நம்ம தமிழ் உணர்வுல எடுத்துக்கிறோம். இது இங்க இருக்கிற இந்தியன் அதனால இனப்படுகொலை செய்யப்படுகிறான். இன்றைக்கு ஒரே அந்த ஈழத்துல எத்தனை லட்சம் தமிழர்கள் உலகம் பூரா பரவி நாங்க ஒரு சின்ன விசேஷத்துக்கு போயிருந்தோம். அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சகோதரியோட திருமண நிச்சயதார்த்தம் சென்னையில் ஒரு ஹோட்டல் நடைபெற்றது. அந்த விழாவில் நானும் இயக்குனர் தங்கர் பச்சானும் கலந்துக்கிட்டோம். அவர் என் கூட உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் மிகைச்சு போய் பார்த்துட்டு இருந்தார். மிகைச்சு, அதாவது ஆச்சரியத்தில் இருந்து என்னென்ன எப்படி இருக்கீங்க, இல்லை இல்லை அப்படின்ட்டு அவரை உடனே மைக்கை போய் வாழ்த்த போனார். அப்போ சொன்னார், நாங்கள் தமிழக மக்கள் எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்களாம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு எவ்வளவு வாழ்வியல் மாற்றங்கள் அங்க ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கிற நினைக்கிறேன், இன்னைக்கு என்னுடைய அடிப்படை தேவை என்ன? எனக்கு வீடு இருக்கா, பள்ளிக்கூடம் இருக்கா, சுதந்திரம் இருக்கா, என் இடத்தை மீட்டு தருவீங்களா, இந்த ராணுவத்தை தள்ளி போக சொல்றீங்களா? இது எப்படி செய்ய முடியும்? மறுபடியும் ஒரு போர், மறுபடியும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுற ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியுமா? ஒரு போர் வேண்டாம் என்பது எல்லாருடைய என்ன? அங்க இருக்கிற மக்களுடைய விருப்பத்தை கேளுங்க. அங்க இருக்கிற எம்பி சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் இலங்கைக்கு வருவது நரேந்திர மோடி அவர்கள் வருகையை நாங்கள் கடவுள் வருவதாக பார்க்கிறோம் என்று சொல்லி அங்க இருக்கிற எம்பி சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, அதை பத்தி கவலை இல்ல. இங்க நல்லது செஞ்சாலும் நீங்க எடுத்து பேசுவீங்க, எடுத்து பேசுவீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எடுத்து பேசுவீங்க. என்னைக்குமே நீங்கள் பாராட்ட மனமில்ல அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கோம். திரு பாரதி, உங்ககிட்ட தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளை தாண்டி எல்லாவற்றிலும் அரசுகள் தான் நடவடிக்கை வேண்டும் என்பதை தாண்டி இந்த மீன்பிடி தொழிலும் இந்த மீனவர்கள் தாக்கப்படும் நேரத்தில் என்ன மாதிரியான மாற்று தீர்வுகளை ஒரு மீனவரா களத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராளியா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடலோர மாவட்டங்கள்லையும் மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை தான் உண்மையான நீல புரட்சியா இருக்கும். 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் இருக்கு. அந்த இடத்துல தான் மீனவர்களை இனப்பெருக்கத்துக்கான காலமா அனுசரிக்கப்படுது. அது மீனவர்களை மறுபடியும் நீங்க மீன் பிடிக்காததுனால மீன் வளம் பெருகும் என்றதுல எந்த நம்பிக்கையுமே இல்லை. மீன் வளத்தை உண்மையிலே பெருக்கணும்னா அதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கு. முதல்ல மீன்கள் தங்கிறதுக்கான தளங்க தேவைப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மீன் வளத்தை அழிக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் தமிழகத்துல ஏற்கனவே வந்தாச்சு. இன்னும் கூட கொண்டு வர முடியுமான்னு தான் அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, 2 பேருமே அதை ரொம்ப கவனமா இருக்காங்க. அது அனல் மின் நிலையமா இருக்கும், அணுமின் நிலையமா இருக்கும், கடல் நீர் ஒரு வளர்ச்சி எந்த ஒரு வளர்ச்சி திட்டமா இருந்தாலும் அது இயற்கைக்கு எதிராக இல்ல தமிழுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை பாக்குறதுன்றது ஒரு தவறு தான். அது கடலோர எல்லா பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கு. ஆனா தமிழகத்தை நோக்கி மட்டுமே எல்லாமே வந்திருக்கு. இது எல்லா கழிவுகளும் கடலை நோக்கி. இதே போன்ற அணு நிலையங்கள் பிற மாநிலங்களும் இருக்கிறது. மீன் வளத்தை அழிக்கக்கூடிய பெரும் பங்கை இந்த அணு உலைகளும் அனல் மின் நிலையங்களும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்களும் செய்யுது என்றது எங்களோட ஆழமான கருத்து. இது மட்டும் இல்லை, இன்னும் கடற்கரையில் பல்வேறு கம்பெனிகளோட கழிவுகளை நீங்க நேரடியாக கடலில் தான் நம்ம கொட்டின்னு இருக்கோம். ஒரு பக்கம் மீன் வளத்தை அழிக்கிறதுக்கான எல்லா திட்டங்களையும், அதாவது வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல கொடுக்குறீங்க. ஒரு பக்கம் எங்களை 45 நாள், இப்போ இன்னைக்கு 60 நாள் ஆகி போச்சு, இவங்களை இன்னும் 90 நாள் இப்படியே நீங்க தொழிலே செய்யாம இருந்து புரட்சி உண்டாக்குறத விட உண்மையான மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். உங்களுடைய இறுதி கருத்தாக, சுருக்கமான கருத்தாக, இந்த மீன்பிடி தொழிலை மீனவர்களுடைய நலன் பாதிக்கப்படாமல் எவ்வாறு அடுத்த கட்டத்தில் கொண்டு போயிடும் அரசுகள் உதவியின்றி? ஆந்திரத்திலிருந்தே நான் தொடங்குறேன். செம்மரக்கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்குள் பிடித்து கொண்டு போய் சுட்டு கொன்ற போது, அதுக்கான சாட்சியங்கள் ஆதாரங்கள் வெளிப்பட்ட போது எந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? தமிழர்கள் அனாதையாக தான் விடப்பட்டாங்க. எனவே இங்கே தமிழ் இனம் என்பது
இந்திய தரப்பாக இருந்தாலும், ஆந்திர தரப்பாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், கர்நாடகா இருந்தாலும், இலங்கையாக இருந்தாலும் நாம் முற்றுகைக்கு ஆளாகி இருக்கிறோம். எனவே இந்த மக்கள் தமிழர்கள் என்ற முறையில் மீனவர்கள், உழவர்கள், சிறு முதலாளிகள், சாதாரண தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து. இறுதி கட்ட பதிவு இதான் இறுதி திரு கருணாகராஜன், உங்களுடைய மீன்பிடி தொழிலுக்கான அடுத்த கட்டம் அரசியல் பார்வையில் இன்றி என்ன மாதிரியான செய்திகளை முன்னெடுத்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைத்து உங்களுடைய சுருக்கமான கருத்து? மீன்பிடி தொழிலை பொறுத்தவரை வெளிநாடுகளில் ஆழ்கடல் மீன்பிடிப்பின் மூலம் தான் அதிகமான மீன்வளம் அங்கே கிடைக்கிது, பெருக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்து கடலையும் சரி, வங்காளவர்கள் எவ்வளவு தூரம் போய் ஆழ்கடலில் மீன் பிடிக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்குறதா இன்றைக்கு இருக்கிற நீலப்புரட்சி. சகோதரர் சொன்ன மாதிரி 60 நாள் தடைக்காலம்னா அதுக்குள்ள உதவி அந்த மாதமாகவும் கொடுக்குறாங்க மீனவர்களுக்கு. அதை இன்னும் கூட அதிகப்படுத்தி கொடுக்கலாம். இன்னும் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு இன்னும் கல்வி வசதிகள், இடஒதுக்கீடுல வசதிகள் இதெல்லாம் தனியாக கூட இப்போ SC/ST கொடுக்குற மாதிரி மீனவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தி கொடுக்கலாம். அவங்க வாழ்க்கை உயர வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறோம். நிச்சயம் இந்த மத்திய அரசு செய்யும். ஏன்னா ஓட்டுக்கான அரசியல் அண்ணா சொன்னாரு, சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு பலமுறை சொன்னார். இந்த சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு சட்ட மசோதாவை தாக்கல் செய்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. அங்கே அந்த மசோதா நிறைவேறுவதற்கு ஓட்டு போட்டது திமுக. அதே திமுக தமிழகத்தில் வந்து அதை எதிர்த்து பேசியது, போராட்டம் நடத்தியது நாம் கண்கூடா பார்த்தோம். இந்த இடத்துல எல்லாமே அரசியல் பார்வையா இருக்காமல், ஓட்டுக்காக அரசியல் செய்யாமல், அது GST இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், நாட்டு மக்களுக்காக அரசியல் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக இந்த மீன் வளத்தை பெருக்குவதற்கும் மீனவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் நிச்சயம் காது கொடுத்து கேட்பார். சகோதரர் வந்தா நானே அமைச்சர்கிட்ட கூட்டு ஐடியாவை சொன்னா நிச்சயம் நாங்கள் செய்ய முயற்சி பண்ணுவோம். இது திரு கருணாகரனுடைய கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்து அவர் முன்வைத்த யோசனையான ஆழ்கடல் மீன்பிடிப்பு அத்தகைய பெரிய பெரிய படகுகள் தமிழக மீனவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இப்படி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அதனால் கைது செய்யப்படுவதும் படகுகள் தாக்கப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவதும் என்ற நிலை மாறி சுதந்திரமாக அவர் மீன்பிடித்து தமிழக மீன்பிடித்துறையில் மிக ஆரோக்கியமான பாதைக்கு திரும்பும் என்று கூறி இந்த மாற்றத்தை நோக்கி கருத்தை முடிவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி.